தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அரசரா இருந்தாங்க, ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி, பெரிய நீதிபதியும் ஒண்ணா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி மக்கள்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க, கொஞ்சம் வயசான பொம்பளை, கொஞ்சம் கோபமாம இருக்கிறாங்க. வந்து உங்க சொன்ன வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை. அந்த பொம்பளை சொன்ன வார்த்தை, ரப்புக்க லாலிமுன் அம் ஆதிலுன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நபியே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்க ரப்பு அநீதக்காரனா நீதக்காரனா? ஒரு ஜட்ஜா இருந்துகிட்டு கோவப்படக்கூடாது. என்னம்மா பேசுறா நீ, என் ரப்ப பத்தி இந்த மாதிரி பேசுறா நீ? வேற என்ன? நானும் ஒரு விதவை பெண்மணி, மாப்பிள்ளை கிடையாது, மௌத்தாயிட்டாரு, 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், பெரிய வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நூற்கண்டுகளை கொண்டு போய் விற்கிறது தான் என்னுடைய தொழில். அதுல ஏதாவது கிடைச்சதை வச்சு அரை வயிறு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நேற்று அந்த நூல்களை விற்பதற்காக நான் கடை தெருவுக்கு போறேன், ஒரு பறவை வந்து என்னுடைய தலையில இருந்து அந்த நூல் கண்டு பைய தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப நான் இன்னைக்கு ஏதாவது வித்தா தான் நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, பசியோட பட்டினியோட இருக்கிறேன். அப்ப நான் எப்படி என்னுடைய நிலைமையை பாருங்களேன். அல்லாஹ் நாடாம இது நடக்குமா? நான் உழைச்சு தானே சாப்பிட்டேன் என்றெல்லாம் அது முறையிடுறான். அந்த சமயத்துல சில பேர் உள்ள வர்றாங்க. அவங்க வந்து புதிய கொஞ்சம் ஆட்கள், வெளியூர் ஆட்கள் மாதிரி இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு ஒரு பை அதை கொண்டு வந்து அன்பளிப்பை கொண்டு ஒப்படைக்கிறாங்க. இதுல 1000 தங்க காசுகள் இருக்கு. இதுக்கு உரியவர் யாரோ அதுக்கு நீங்க கொடுத்துருங்க. என்ன திடீர்னு இப்படி வர்றீங்க, 1000 தங்க காசு, இவ்வளவு பெரிய செல்வத்தை கொண்டு தந்துட்டு போறீங்க, உரியவர்கிட்ட கொடுங்குறீங்க, என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நாங்கெல்லாம் வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் தந்திருக்கிறோம். நாங்க கப்பல்ல பிரயாணிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம், சரக்குகள் இருந்தது, கோடிக்கணக்கான அளவுக்கு சில சரக்குகள் அதுல இருக்கு. திடீர்னு கப்பல்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்து தண்ணியெல்லாம் கப்ப 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 கப்பன்னு உள்ள வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு நேர்ச்சி வச்சோம், யா அல்லாஹ் இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றினால் நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 100 தங்க காசுகள் தீனார்களை நாங்கள் தர்மம் செய்வோம். அப்போ ஒரு எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை அந்த ஒரு பையை கொண்டு வந்து பட்டாண்டு போட்டு அந்த ஓட்டைக்குள்ள போய் அந்த பையை அடைச்சிருச்சு. நாங்கள் பாதுகாத்துட்டோம். அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சி செஞ்ச மாதிரி இந்த பணத்தை கொண்டு வந்து தந்திருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த பெண் அங்கே தான் நிற்கிறான். இப்போ அவங்க கேட்குறாங்க, என் ரப்பு லாலிமா ஆதிலான்னு கேட்டியே, நீதியாளனா அநீதக்காரனான்னு கேட்டியே, விளங்குதா? கடலுக்குள்ள போய் யார் காப்பாற்ற முடியும் அவர்களை? அவனை தவிர வேறு யாராவது காப்பாற்ற முடியுமா என்ன? கரையிலே உனக்கு வாழ்வு தருவதற்கும் கடலிலே அவர்களுக்கு வாழ்வு தருவதற்கும் அல்லாஹ் இந்த பறவையை அனுப்பி உன்னுடைய அந்த நூல் கண்டை கொண்டு போய் அவர்களை பாதுகாத்து அதன் மூலமாக 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து தந்திருக்கிறான். அதை கேட்டதும் அந்த கிழவி அழுதுட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, என்ன நீங்க நம்புனீங்கன்னா நான் உங்களுக்கு போதுமானவன்.